இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன துப்பாக்கி முனையில மிரட்டிதான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. அப்பெல்லாம் உன் மேல எவ்வளவு கோபம் இருந்துச்சு தெரியுமா? என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு உன்னை கொன்னுடுற கோபம் இருந்துச்சு. அதனாலதான் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டே இருந்தேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. என்ன? நான் பண்ண டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னால எப்படி பொறுமையா அமைதியா இருக்க முடிஞ்சது? எந்த காரணத்துக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ணிட கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். ஆனா உன்னோட அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணதால தான் வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணம் ஆன பிறகு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா அவன் மனசு கோணாம நடந்துக்கணும். அதனால தான் நீ எவ்வளவு ஆத்திரப்பட்டாலும் கோவப்பட்டாலும் ஏன் அவமானமைப்படுத்தினாலும் நான் அமைதியா இருந்தேன். இந்த குணம் தான் உன் மேல இருந்த வெறுப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு உன்னை புரிய வச்சது. உன் மேல காதலையும் வர வச்சது. இன்னைக்கு நீ இல்லாம வாழ முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். இப்போ ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ எங்க அம்மா நம்மள பிரிக்க பாக்குறாங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியல. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா சரி பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. இனிமே நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். கசப்பான விஷயங்களை நினைச்சு டயத்தை வீண் பண்ண வேண்டாம்.